பக்க நிழலவரே என்னை ஆதரித்திடும் பக்தர் நிழலவரே எக்கால நிலைமையும் என்னை சேதப்படுத்தாது எக்கால நிலைமையும் என்னை சேதப்படுத்தாது அக்கோலம் கொண்டென்னை அக்காலம் பொரியவே கண்களை ஏறெடுப்பேன் மாமேற நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். நல்ல பிதாவே, நல்ல வேத பகுதிக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கண்களை இந்த வார்த்தையின் மேல பதிய வைக்க கர்த்தர் உதவி செய்வதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைங்கிற அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அது தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. பலிபிடத்தின் மேல் உம்முடைய பிள்ளைகளையும் பலிபிடத்தின் அக்கினிக்குள்ளாய் அடிமையும் பதிக்கிறேன். மகிமைப்படுவது நீராய் மாத்திரம் இருங்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நல்ல நாளில் நம்ம அமர்ந்திருக்கிறோம். இங்க சொல்லப்படுகிற வார்த்தையை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள் அப்படின்னு சொல்லி, நமக்கு குருத்தோலை அப்படிங்கிறது நமக்கு நாள் முக்கியம் இல்லை, நாள் முக்கியம் இல்லை, தேதி முக்கியம் இல்லை, குருத்தோலையும் முக்கியம் இல்லை, ஆனால் சம்பவம் முக்கியம். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நடந்த சம்பவம் முக்கியம். ஹல்லேலூயா சொல்லுங்களே. ஆமாம், இன்னைக்கு இந்த நடந்த சம்பவத்தை மையமாக வச்சு தான் நம்ம இந்த வாசி கேட்ட வேத பகுதிக்குள்ள இருந்து ஒரு 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுத்தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ரைட். இன்றைய தலைப்பு என்னன்னு சொன்னா இயேசுவும் அவருடைய விருப்பமும். சொல்லுங்க, சத்தமா சொல்லலையே நீங்க. இயேசுவும் அவருடைய விருப்பமும். இந்த சம்பவத்தை நீங்க பார்க்கும்போது இந்த சம்பவத்துல இயேசு கூட ஒரு கூட்ட ஜனங்களும் இருக்கிறாங்க, அவருடைய சீசர்களும் இருக்கிறாங்க. முதல்ல ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படி சொல்லி பார்த்தேன்னு சொன்னா, அவருடைய விருப்பத்தை அங்க நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்படுகிற சீசர்களை நம்ம பார்க்க முடியும். விருப்பம் நிறைவேற்றுகிறவர்கள். நம்பர் 1 யார் இருக்கிறா? இயேசு கூட விருப்பம் நிறைவேற்றுகிறவர்கள் இருக்கிறாங்க. 2வது இயேசுவின் வார்த்தையின்படி செய்கிறவர்கள் அங்க இருக்கிறாங்க. 3வது இயேசுவை அங்க துதிக்கிறவர்கள் அங்க இருக்கிறாங்க. யாரெல்லாம் இருந்தாங்க? இயேசுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறவங்க இருக்கிறாங்க. 2வது இயேசுடைய வார்த்தையின்படி செய்கிறவங்க இருந்தாங்க. 3வது இயேசுவை துதிக்கிறவங்க இருந்தாங்க. எல்லாம் இந்த 10 வசனத்துக்குள்ளதான் இருக்குது. கர்த்தர் அதுக்கு உதவி செய்வாராக. நம்பர் 1 நான் உங்களுக்கு சொன்னேன், இயேசுவும் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்கள். ஆமேனா? ஆமா, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் அங்க தேடுறாரு. அது அங்க நடக்குது. ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, வாசிங்க பார்க்கலாம். அந்த மார்க்கு 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு கட்டப்பட்டிருந்த ஒரு கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கிறார்கள். அண்டர்லைன் பண்ணிருங்க, கட்டப்பட்ட ஒரு கழுதை குட்டி அவிழ்க்கப்படுது. இயேசு கிறிஸ்துடைய விருப்பம் என்ன தெரியுமா? கட்டப்பட்டவர்கள் எல்லாம் அவிழ்க்கப்படணும். என்ன பண்ணணும்? அவிழ்க்கப்படணும். சரி, இதை நிறைவேற்றுறதுக்கு யார் அப்படி சொன்னா, அந்த 2வது வசனத்துல அவர் சொல்றாரு, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷன் ஒருவரும் ஒரு காலும் ஏறிடாத ஒரு கழுதை குட்டியை கண்டு கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு. அப்போ அதை நிறைவேற்றவர்களும் அவர் கூட இருக்கிறாங்க. இயேசுடைய விருப்பம் என்ன? கட்டப்பட்டவர்களை கட்டி அவிழ்க்கணும். ஹல்லேலூயாவா? ஆமா, கட்டப்பட்டவர்கள் நல்லா என்ன பாருங்க, அப்பதான் தெரியும். கட்டப்பட்ட சூழ்நிலை இருக்கிற நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? கட்ட அவிழ்க்கப்படணும். அந்த கட்டை அவிழ்க்கிறதுக்கு ஒரு கூட்ட ஜனம்
தேவை, தேவன் விரும்புறாரு. அந்த விருப்பத்தை நிறைவேற்றுறதாக அங்க சீசர்கள் அன்னைக்கு ஆண்டவரோடு கூட இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்டனா இந்த நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம எல்லாம் ஏசப்பா ஏறி பவரி செல்கிற ஒரு கழுதை குட்டி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, நான் அவரை இருதயத்தில் சுமக்கிற ஒரு கழுதையா இருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லையே சொல்லுங்களேன். ஆமா, ஸ்தோத்திரம். அப்போ நம்ம வாழ்க்கை எந்தெந்த இடத்துல கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு 3 காரியத்தை நம்மளுக்கு சொல்ல போறேன். முதல்ல அதுல இருந்தெல்லாம் நம்ம அவிழ்க்கப்படணும். எதுல அவிழ்க்கப்படணும்? முதல்ல பாவ கட்டு, 2வது வியாதியின் கட்டு, 3வது மரண கட்டு. இந்த 3 கட்டிலே இருந்து கிறிஸ்து உங்களை அவிழ்ப்பதற்காக பிரயாசப்படுகிறார். ஹல்லேலூயாவா. இந்த நாளில இந்த இயேசு கிறிஸ்து பவனி வந்த நாட்களில முதல் செய்த ஒரு காரியம் ஜனங்களுடைய கட்டுகளை அறுக்கணும், அவிழ்க்கணுங்கிறதுல அவர் குறியா இருக்கிறாரு. வாசிக்கிறீங்களா? அப்போஸ்தலர் 8:23. அப்போஸ்தலர் 8:23 வாசிங்க. நீ கசப்பான பிச்சியிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறாய் காண்கிறேன் என்றார். இங்க மாய வித்தைக்காரனாகிய ஒருவன் இருக்கிறான். அந்த மாய வித்தைக்காரனுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். பிலிப்பு ஊழியர் செய்யற நாட்கள்ல ஒரு கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, மனம் திரும்பி இருக்கிறாங்க, ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. ஆனா பரிசுத்த ஆவியின் வல்லமை அவங்ககிட்ட இல்லை. பரிசுத்த ஆவியின் வல்லமை அவங்கிட்ட இல்ல. அதனால பேதுரு யோவானும் அங்க கடந்து செல்லப்படுறாங்க. பேதுரு யோவானும் அவர்கள் மத்தியில கடந்து செல்றாங்க. எதுக்காக? பரிசுத்த ஆவியின் வல்லமைய அவர்களுக்கு கடந்து செல்வதற்காக. எல்லாரும் இன்னைக்கு நம்ம இருக்கிறவங்களும் நிறைய பேர் என்ன பண்ணிருக்கோம்? ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், கோயிலுக்கு வர்றோம், பாட்டு பாடுறோம். ஆனா நம்மகிட்ட என்ன இல்லை? பரிசுத்த ஆவியுடைய அனுக்கிரகம் இல்லை. இங்க மாய வித்தை செய்கிற ஒருத்தன், அவன் தான் அந்த ஜனங்களுக்கு கடவுளுடைய அனுக்கிரகம்னு சொல்லி அவங்க மெயினா வச்சிருந்த அவனும் ரட்சிக்கப்பட்டு என்ன பண்ணிட்டான்? ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறான். அவனை ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துக்கிறான். நீங்க எல்லாரும் என்ன அப்படி ஆணி பார்க்கலன்னா உங்களுக்கு அந்த வசனம் தெரியல போலுக்கு, சரிங்களா? ஆமா, நீங்க அங்க உள்ள அப்படி பாருங்க, அந்த வசனம் அப்படியே பிலிப்புடைய கையில அவனு ஞானஸ்தானம் எடுத்திருப்பா. இப்போ அவங்க அந்த பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவதற்காக 15-16 நீங்க வாசிச்சா தெரியும். அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார்கள். இப்போ இந்த மாய வித்தக்காரன் சொல்றான், நான் எவர்கள் மேல் என் கையை வைக்கிறேனோ அவர்கள் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் சொல்லி பேதுருவை நோக்கி கொஞ்சம் பணத்தை கொண்டு வருகிறான். என்னத்தை கொண்டு வரான்? பணத்தை கொண்டு வருகிறான். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறான். அப்போ ஒருவேளையில இன்றைக்கு நீ ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், ஆனா தேவன் பிரியமில்லாத காரியத்தை செய்திருந்தேனா நீ பாவத்திலும் பிச்சியிலும் கட்டப்பட்டிருக்கிறான்னு சொல்லி அங்க வேதம் சொல்கிறது. அல்லேலூயாவா. அதுதான் பாவக்கட்டு. அங்க சொல்ற அவன் அந்த 22 ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படும். நீ கசப்பான பிச்சியிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதுக்காக. எதுக்கு மாட்டிருக்கிறோம்? பாவ கட்டுக்குள்ள இருக்கிறோம். சர்ச்சுக்கு தான் வரோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், பாட்டு பாடுறோம், ஆனா தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்யறோம். அது பாவ கட்டுன்னு சொல்றாரு ஆண்டவர். சீசர்கள்ட்ட சொல்றாரு, அந்த நீங்க வழியில போங்க, அங்க ஒரு கழுதை குட்டி கட்டப்பட்டிருக்குது, அதை கட்ட அவிழ்த்து விடு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு வசனத்தின்படி, நீ இந்த பாவ கட்டில இருக்கிறிய உன்னை நான் கட்ட அவிழ்ப்பதற்காக உன் இருதயத்தை முழுவதும் ஏன் பக்கமா திருப்பு அப்படிங்கிறார். ஹல்லேலூயாவா. சர்ச்சைக்கு வரங்கிற போர் வேலைக்கு ஏமாத்துற நாட்கள் போதும், பாடுறங்கிற போர் வேலை ஏமாத்துற நாட்கள் போதும், அதை பணத்தினால வாங்கலான்னு சொல்லி ஏமாத்துற நாட்கள் போதும். பரிசுத்த ஆவியின் வரத்தை பணத்தினால வாங்க முடியாது. அல்லேலூயாவா. ஆமா, நம்முடைய வாழ்க்கையில இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்குள்ள இருந்தாதான் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் நம்ம மாற முடியும். அது வரைக்கும் நம்ம எதுக்குள்ள இருக்கிறோம்? பாவ கட்டுக்குள்ள இருக்கிறோம். அந்த வசனம் அழகா சொல்ல, நீ கசப்பான பிச்சையிலும் போதும். கசப்பு எப்போ இருக்கும்? ஒரு பூல இருந்து அந்த பிஞ்சு வெளியே வரும்போது எப்படி இருக்கும்?
நல்ல கசப்பா இருக்கும், ஆனா அது பெருசான போது அது பழமா மாறிடும். சரியா? அப்போ நீ பாவத்தை காட்டிலும் கசப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை கத்தரை ஒவ்வொரு நாளும் கசப்பான ஒரு வாழ்க்கைக்குள்ள நீ தள்ளிட்டு இருக்கிற. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்படிப்பட்ட கட்டுல கட்டி வைக்கிற உங்களை பார்த்து தான் சொல்றாரு ஆண்டவர், அந்த கட்டை அவிழ்த்து விடு. அவங்கள இயேசு தேடுகிற நபராய் நீ இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அங்க பாருங்க, ஆண்டவர் சொன்ன உடனே அந்த 2வது வசனத்துல சொல்லப்பட்டது போல அவர்கள் போனாங்களாம். அவங்க என்ன பண்ணாங்களாம்? போனாங்களாம். ஆண்டவர் அவங்கள அனுப்புறாரு. அவங்க அதை கேட்டு போய் அந்த குட்டியை கட்டி வச்சிருந்த குட்டியை அவிழ்த்து விடுறாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? என்ன போல பாவத்துக்குள்ள கட்டப்பட்டவங்க, என்ன போல மரணத்துக்கு எதுவா இருக்கிறவங்க, என்ன போல இதுல விடுதலையாக முடியாம இருக்கிறவங்களை நான் கட்ட அவிழ்க்கிறேன்னு சொல்றேன். எத்தனை பேர் ஆண்டவருக்கு நேராக உங்க இருதயத்தை திருப்புறீங்க? எத்தனை பேர் திருப்புறீங்க? இன்னும் நம்மளே திரும்பல, இன்னும் நம்மளே கட்டவிழ்க்கப்படலை, இன்னும் நம்மளே பாவத்துக்குள்ள கட்டப்பட்டிருக்கிறோம். சரியா ஆராதனைக்குள்ள நம்மளால வர முடியல. எங்க கட்டப்பட்டிருக்கிறோம்? பிசாசுல கூட்டணி போட்டு அங்க கட்டப்பட்டிருக்கிறோம். தேவனை ஆராதிக்க முடியல, தேவனை உயர்த்த முடியல, அந்நிய பாஷை வரங்க உள்ளவங்க அந்நிய பாஷை பேச முடியல, நல்ல நல்ல சபை விசுவாசின்னு சொல்றோம். இன்னும் தூக்கத்தை நம்மளால விட முடியல, தூக்கத்துக்குள்ள கட்டப்பட்டிருக்கிறோம். கட்டப்பட்டிருக்கிறோமா இல்லையா? இதுல இருந்தெல்லாம் நீங்க விடுதலை ஆக்குறதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, அதை அவிழ்த்து கொண்டு வாருங்க. அப்போ ஆண்டவர்களுடைய விருப்பம் என்னன்னு தெரியுமா? எல்லாரும் என் பக்கமா வரணும். பாவத்தில் இருக்கிற ஜனங்க எல்லாரும் எங்க வரணும்? ஏன் பக்கமா வரணும். இதுதான் அவருடைய விருப்பமாக இருந்து அதை சீசர்கள் என்ன பண்ணாங்க? நிறைவேற்றினாங்க. சீசர்கள் என்ன பண்ணாங்க? நிறைவேற்றினாங்க. அந்த சத்தியத்தை கேட்குற உன் வாழ்க்கையில் ஒருவேளை நீ பாவத்துக்குள்ளே இருந்தா முதல்ல நீ அந்த பாவத்தை விட்டு வெளியே வந்து பாவத்தின் கட்டுகளில் இருக்கிற உன் சொந்த பந்தமாக இருக்கலாம், உன் அண்ணன் தம்பியாக இருக்கலாம், உன் அக்கா தங்கச்சியாக இருக்கலாம், உன் மாமா மச்சானாக இருக்கலாம், அவங்க நரகத்துக்கு போகாதபடிக்கு நீ என்ன பண்ண? அவங்கள அந்த கட்டை அவிழ்ப்பதற்கு தேவன் விரும்புகிற பாத்திரமாய் செயல்படு. ஹல்லேலூயாவா. அது மாத்திரம் இல்லை, இந்த பாவக்கட்டு மட்டும் இல்லை, ஆண்டவர் எதுல இருந்து அவிழ்த்தார தெரியுமா? அடுத்தால வியாதியின் கட்டுகள் இருந்து அவிழ்த்தார். லூக்கா 13:11 வாசிங்க. லூக்கா 13:11. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். வாசிமா. உடனே அவள் நிமிர்ந்து தலைக்கு மேல கையை தட்டி ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு அநேக பேருடைய வாழ்க்கையில பலவீனம் ஒரு கட்டா இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உன் பலவீனத்துல என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். இப்படி சொல்ற ஆண்டவர் சொல்றாரு, அவங்கள அந்த 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 குட்டியை என் பக்கமா எடுத்துருவா, அது பலவீனப்பட்டு போயிருக்குதப்பா. ஒரு சகோதரி எத்தனை வருஷமா பலவீன கட்டில இருந்தாலாம்? 18 வருஷமாய் சாத்தான் அவளை கட்டி வச்சிருந்தானா. எவ்வளவேனும் நிமிர முடியாத கூனியா இருந்தாளாம். ஆண்டவர் சொல்றார், இவளும் ஆபிரகாமின் குமாரத்தியாயிருக்கிறாளே. இன்றைக்கு கர்த்தர் உங்க மேல உங்களுக்கு எந்த பலவீனமும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை, நம்முடைய துக்கங்களை கல்வாரி சிலுவையில சுமந்து தீர்த்தார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய பாடுகளுக்காக, நம்முடைய வியாதியின் கட்டுகளுக்காக ஒன்ன அந்த கட்டுகள்ல இருந்து, வியாதியின் கட்டுகள்ல இருந்து அவிழ்க்கத்தக்கதா அவருடைய விருப்பமாயிருந்தது. ஆனா அந்த கட்டுல இருந்து கூட சீசர்கள் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றினார்கள். அல்லேலூயாவா. அவங்க யார் மேலெல்லாம் கை வச்சாங்களோ அங்கெல்லாம் பிசாசுகள் ஓடின, நோய்கள் சுகமாயின. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப இன்னைக்கு ஆண்டவருடைய விருப்பமும் அதை நிறைவேற்றுகிறவர்களுமாய் நீயும் நானும் இருப்போன்னு சொன்னா எந்த ஒரு கட்டா இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து அவிழ்த்துட்டார். ஹல்லேலூயாவா. இது மட்டும் இல்லை, இன்னும் அவர் எதுல இருந்து அவிழ்க்க சொன்னா தெரியுமா? மரண கட்டுகள்ல இருந்து. சங்கீதம் 116:3 வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 116:3.
மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது போதும். என்ன நம்மளை எது பிடிச்சிட்டு இருக்குது? இப்போ ஆண்டவர் அந்த குட்டியை எதுக்கு அவிழ்க்க சொல்றாரு? அது பாவ கட்டுல மாட்டிடக்கூடாது, அது வியாதியின் கட்டுகள்ல மாட்டிடக்கூடாது, அது மரண கட்டுல மாட்டிடக்கூடாது. இப்போ நீங்க தான் அந்த கழுத குட்டி. ஆண்டவர் ரட்சிப்பு விலையேற பெற்றதுங்கிறதுனால என் பிள்ளைங்க பாவத்துல மாட்டிடக்கூடாது, என் பிள்ளைங்க நோயினால செத்துடக்கூடாது, என் பிள்ளைங்க மரணத்துக்குள்ள போயிடக்கூடாதுன்னு சொல்லி, மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். எத்தனை பேரால சொல்ல முடியும்? நீ உண்மையிலே கட்டவிழ்க்கப்பட்ட ஒரு கழுதை குட்டியா இருப்பேன்னு சொன்னா நீ சொல்லுவா, பாவம் என்னை மேற்கொள்ளாது, பலவீனம் என்னை மேற்கொள்ளாது, மரண கண்ணிகள் என்ன மேற்கொள்ளாது. இப்படிப்பட்ட கட்டுகள்ல இருக்கிறதான நம்ம தான் ஆண்டவர் அவிழ்ப்பதற்காக ஒரு மனுஷரை தேடுறாரு. அன்னைக்கு சீசர்கள்ட்ட சொன்னாரு, நீங்க இருவழி சாலையில் கட்டப்பட்டிருக்கிற அந்த கழுத குட்டியை அவிழ்த்துட்டு வாங்கப்பா அப்படின்னாரு. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருது. நீங்க முதல்ல அவிழ்க்கப்படுங்க, பின்பு மற்றவங்களை கட்டுகள்ல இருந்து அவிழ்த்து விடுங்க. ஹல்லேலூயாவா? ஆமேனா? ஆமேனா? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்ற காரியம்? ஆமா. அப்போ ஆண்டவர் நம்ம இந்த பவனி போடுறது பெருசு இல்லை, ஓசனா சொல்றது பெருசு இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி நம்முடைய பாவ கட்டுகள்ல இருந்து நம்ம அவிழ்க்கப்படணும், நம்முடைய மரணத்தின் கட்டுகள்ல இருந்து நம்ம அவிழ்க்கப்படணும், நம்முடைய நோயின் கட்டுகள்ல இருந்து நம்ம அவிழ்க்கப்படுவோமே. ஆனால் மற்றவர்களுக்கு தேவன் விரும்புகிற பாத்திரமாய் அந்த அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னு சொன்னா, சீசர்கள் தேவன் விரும்புகிற காரியத்தை அவர்கள் நிறைவேற்றுவர்களாய் காணப்படுறாங்க. அதுதான் உண்மையான ஆசீர்வாதம், அதுதான் இயேசுவோடு இருக்கிற ஒரு வாழ்க்கை, அதுதான் இயேசுவை சுமக்கிற ஒரு நல்ல ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கு அடையாளம். அல்லேலூயா, பிரைஸ் காட். ரெண்டாவது நான் சொன்னேன், இயேசுவின் வார்த்தையின்படி செய்கிறவர்கள். இயேசுவுக்கு விருப்பம் என்னன்னா அவருடைய வார்த்தையின்படி செய்கிறவர்கள் தான் அவருக்கு வேணும். ஆமேனா? மற்றபடி செய்கிறவங்க அவருக்கு தேவையே இல்லை. அதே அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 11:6 வாசிங்க. இயேசு கற்பித்தபடி, ஆல்ரெடி ஆண்டவர் சொல்லிட்டாரு, இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். இயேசு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதைத்தான் அவங்க சொன்னாங்க. இயேசு என்ன சொல்லி கொடுத்தாரோ அவர் என்ன சொல்லி கொடுத்தாரு? 3வது வசனம் வாசிங்க. ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று யாராச்சும் உங்களிடத்தில் கேட்டா, இயேசு என்ன சொல்லி கொடுத்தாரு? எவனா ஒருத்தன் கண்டிப்பா கேட்பான். நீ சும்மா குட்டி அவுத்து வந்துட முடியாது. அதாவது உலகத்துல இருக்கிற ரட்சிக்கப்படாத ஒருத்தனை நீ சபையை கூட்டு வரும்போது மற்ற ஒருத்தன் கேட்பான், கண்டிப்பா குறுக்கால வருவான், கண்டிப்பா குறுக்கால வருவான். ஏன்பா அவ கூட போனாதான், ஆலயத்துக்குள்ள போனாதான் உன் வீடு ஆசீர்வதிக்கப்படுமா, அங்க போனா மொட்டை அடிச்சா வந்துடாதா, இப்படி பண்ணா வந்துடாதா, அப்படிலாம் சொல்லி நம்மளை குழப்புறதுக்காக இடையில ஒரு ஆள் வருவான், குறுக்க கண்டிப்பா வருவான். இதை இயேசு அறிந்திருந்தார். இதை யார் அறிந்திருந்தா? இயேசு அறிந்திருந்தார். அதனால சொல்றாரு, அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, யாரா ஒருவன் உங்ககிட்ட வந்து கேட்டா இதை என்ன பண்ணணும், நீங்க இதை இயேசுவுக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். யாருக்கு வேண்டும் சொல்லுங்க? இயேசுவுக்கு. அதே போல சீசர்கள் போறாங்க, குட்டியை பார்த்துட்டாங்க, அதை அவிழ்க்கிறாங்க, கேட்கிறவங்கிட்ட பதில் என்ன சொல்றாங்க? இது ஆண்டவருக்கு அவர் சொன்னதுல ஒன்றை கூட அவர் மாத்தல. அவர் என்ன சொல்லி விட்டாரோ அதைத்தான் அவர் சொல்றாரு. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிங்க, சபைக்கு வர விசுவாசிங்க, நீங்க என்ன சொல்லணும், பைபிள் என்ன சொல்லுதோ அதை மற்றவங்களுக்கு சொல்லணும். ஹல்லேலூயாவா? ஏசு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை மற்றவங்களுக்கு சொன்னா நீங்க போகிறதுக்கு உன் வாழ்க்கை பிரயாணத்துல அது வழிவிடும். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏசு மோசேட்ட, தேவனாகிய கர்த்தர் மோசேட்ட சொல்றாரு, உன் கையில் இருக்கிற கோலை சமுத்திரத்தின் மேல நீட்டினாரு. நீட்டினா சமுத்திரம் 2ஆய் வழி விட்டது. அழகா கடந்து போனாங்க.
நீ அவர் சொல்றது மாதிரி சொன்னீங்கன்னா, அவர் சொல்ற வார்த்தை மாதிரி செய்தின்னு சொன்னா, வாழ்க்கையில எவ்வளோ பெரிய தடையா இருந்தாலும் நீ அதை தாண்டி வெளியே வரலாம். புரிஞ்சவங்களாம் தலைக்கு மேல கையை தட்டி. ஆண்டவர் விருப்பம் அதுதாங்க. என்ன போல செய்யணும், என் வார்த்தை அப்படியே சொல்லணும், என் வார்த்தையின்படியே அவங்க அப்படியே செய்யணும். படிக்கிறீங்களா? அவருடைய வார்த்தை எப்படி இருந்து தெரியுமா? கிருபை உள்ள வார்த்தைகளா இருந்ததுங்க. லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ல இருந்து 20 வரைக்கும் வாசிங்க. அவருடைய வார்த்தை எப்படி இருந்துச்சா? கிருபை உள்ள வார்த்தை தான். அந்த கிருபை தான் உங்களை தாங்குறது, அந்த கிருபை தான் உங்களை தப்பு வைக்குது, அந்த கிருபை தான் உங்களை சுமக்குது. வாசிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்ன இருக்குது? அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களுக்கு குணமாக்கவும், சிறைப்பட்டவருக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும், பிரசித்தப்படுத்தவும், விடுதலையாக்கவும், படுத்தவும், கண்டு வாசித்து போதும். அல்லேலூயாவா. ஆல்ரெடி ஏசாயா தீர்க்கதரிசி 61:1-2 இது சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய வார்த்தை எப்படி இருக்குது? கிருபை உள்ள வார்த்தையா இருக்குது. அப்ப கிருபை உள்ள வார்த்தையின்படி நீ சொல்லுவேனா? அங்க என்ன சொல்றதுக்கு? இருதயம் நறுங்குண்டவர்களை, வியாதிப்பட்டவர்களை, கட்டுண்டவர்களை விடுதலையாக்க என்ன அபிஷேகம் பண்ணினார். நீங்க உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை இழந்துடக்கூடாதுங்கிறார். அல்லேலூயாவா. அதுக்கு தாங்க அந்த வார்த்தையின்படி செய்துட்டேன்னு சொன்னா நீ மற்றவங்களை ரட்சிப்புக்கு நேராக ஈஸியாக கொண்டு வந்துடலாம். சீசர்கள்ட்ட அழகா சொல்லி கொடுக்குற. யாரா கேட்பாங்கப்பா, கேட்கும்போது நீ எதுவும் பேசிட்டு இருக்காத, இது இயேசுக்கு தேவைன்னு சொல்லு, அவன் தானாவே வழி விட்டுருவான். இவங்க சொல்றாங்க, யாரும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. அவங்க நேரம் எங்க கொண்டு வந்துட்டாங்க? இயேசு பக்கமா குட்டிய கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம கணவரை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரதுக்கே நமக்கு பெரிய போராட்டமா இருக்குது. காரணம், சரியா இயேசு கற்பித்து தந்தபடி நம்ம இன்னும் சொல்லல. இயேசு கற்பித்து தந்தபடி நம்ம, ஆமா, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். இயேசு கற்பித்து தந்தபடி நம்ம செய்வோம். நீங்கள் கோபம் கொண்டாலும் சூரியன் அஸ்தமிக்கும் முன்பதாக உங்கள் கோபம் தனிய கடவது. ராத்திரி ஃபுல்லா கட்டல்ல யோசிக்கிறது, பொழுது விட்டியும் எப்போ விட்டியும் நீ பார்க்கலாம், எங்க அம்மா வீட்டுக்கு போயிடணும், எங்க ஆத்தா வீட்டுக்கு போயிடணும், எங்க இல்லைன்னா அவனை ஏதாச்சும் பண்ணணும், ஏதாச்சும் எங்கேயா பிடிச்சி கொடுத்துடணும். என்னது, என்ன வாழ்க்கை வாழ்றோம் நம்ம? ஏசு அப்படியே சொல்றாரு, நான் மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னிங்க. மன்னிக்கிற அனுபவம் நமக்குள்ள வருதா? இயேசு கற்பித்த வாழ்க்கையை நம்ம செய்யறோமா? செஞ்சு பாருங்களேன். இயேசு தேடுகிற நபர் நீயாத்தான் இருப்பா. இயேசு விரும்புகிற நபர் நீயாத்தான் இருப்பா. இயேசு அதைத்தான் விரும்புறார். சீசர்கிட்ட சொல்றாரு, அவர் கற்பித்து கொடுத்த மாதிரி முதல்ல அவர் வார்த்தையின்படி செய்த. அவருடைய வார்த்தை கிருபை உள்ள வார்த்தையா இருந்தது. ரெண்டாவது அவருடைய வார்த்தை மனம் திரும்புதல் கேட்ட வார்த்தையா இருந்தது. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை எப்படி இருந்தது? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற வார்த்தையா இருந்தது. அதை தான் சீசர்கள் ஃபாலோ பண்ணாங்க, அதை தான் சீசர்கள் கடைபிடிச்சாங்க. அந்த மனம் திரும்புதலுக்குரிய காரியத்தை அவங்க செய்தாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா மத்தேயு 3ஆம் அதிகாரம் அதுல இருந்து 2வது வசனத்துல 6ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா யோவான் சொல்லுவாரு. வாசிங்க 2:6 வாசிங்க பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம் 2ல மனம் திரும்புங்கள். 6வது வசனம், தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே போது. தலைக்கு மேல கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து என்ன வார்த்தை சொன்னாரோ அதன்படி சீசர்கள் செய்றாங்க. அதனால அங்க என்ன உண்டாகுது? மனம் திரும்புதல் உண்டாகுது. கட்டவிழ்க்கப்படுறது மாத்திரம் இல்ல, அங்க மனம் திரும்புதல் உண்டாகுது.
ஏன்னா அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை கிருபை உள்ள வார்த்தைகள். என்ன வார்த்தைகள்? கிருபை உள்ள வார்த்தைகள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற வார்த்தைகள். அது மாத்திரம் இல்ல, ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தையும் ஒரு வாயிலிருந்து புறப்பட்டது. ஹல்லேலூயாவா. மத்தேயு 28:19-20 வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியாரை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே கொடுத்து, நான் உங்களுக்கு என்ன சொன்னேனோ, உங்களுக்கு என்ன கற்பித்து தந்தேனோ அவர்கள் கை கொள்ளும்படி போதும். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் வார்த்தை அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டது. ஹல்லேலூயா. இயேசு கற்றுக் கொடுத்த வார்த்தையின்படி நம்ம செய்வோம்னு சொன்னா இயேசுடைய காரியத்தை நிறைவேற்றுகிற நபர் நீயும் நானுமா தான் இருப்போம். ஹல்லேலூயாவா. இயேசுடைய விருப்பத்தை நிறைவேற்றினாங்க யாரு? சீசர்கள். இந்த வேத பகுதியில் நிறைவேற்றுறாங்க. முதல்ல கட்டப்பட்ட அந்த அவிழ்க்கப்படுற சூழ்நிலையை பார்க்கிறோம். கட்டப்பட்ட குட்டியை சீசர்கள் என்ன பண்றாங்க? அவிழ்க்கிறாங்க. ரெண்டாவது, இயேசுவின் வார்த்தையின்படியே அவங்க செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. எதுலெல்லாம் இருந்து கட்டவிழ்த்தாங்களாம்? பாவத்திலிருந்து கட்டவிழ்த்தாங்களாம், வியாதியிலிருந்து கட்டவிழ்த்தாங்களாம், அப்புறம் மரணத்திலிருந்து கட்டவிழ்த்தாங்களாம். எப்படி, என்ன வார்த்தையின்படி செய்தாங்களாம்? கிருபை உள்ள வார்த்தையின்படி செய்தாங்களாம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற வார்த்தையின்படி செய்தாங்களாம், ரட்சிப்பின் வார்த்தையின்படி செய்தார்களாம். இயேசு தேடுகிற நபர், இயேசு தேடுகிற நபர் இப்படித்தான் இருப்பா. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் இயேசு விருப்பம் என்ன தெரியுமா? இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவங்க என் துதியை சொல்லி வருவார்கள். நம்பர் 3 சொல்றாங்க. அதே மார்க் எழுதின சுவிசேஷத்துல 11ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி தலைக்கு மேல கையை தட்டி நான் ஆர்ப்பரிக்கிறேன்னு சொல்றவங்க. இயேசுடைய விருப்பம் என்ன தெரியுமாங்க? நீ அவரை துதிக்கணும், நீ அவரை ஸ்தோத்திர பலி செலுத்தணும், நீ அவரை மகிமைப்படுத்தணும். அப்ப அவர் உண்மையில மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. ஆமா, நீ என்ன மகிமைப்படுத்து, நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயாவா. இங்க சீசர்கள் முன்னடப்பாரோ பின்னடப்பாரோ அந்த கழுதை குட்டியாகி அந்த மரியின் மேல இயேசு போகும்போது, அங்க இதுக்கு உப்பமையா ஒரு கதையை நீங்க சொல்லணும்னா, இயேசு போகும்போது இவங்க ஆர்ப்பரித்தாங்க. பழைய ஏற்பாட்டின் காலத்துல உடன்படிக்கை பெட்டி முன்னாடி போகும்போது தாவீது அதுக்கு முன்பதாக குதித்து நடனமாடி ஆர்ப்பரித்தான்னு சொல்லப்பட்டிருக்கும். ஹல்லேலூயாவா. ஆமா ஆமா ஆமா. அப்ப கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நமக்கு எதுக்கு தந்திருக்காருன்னா, அவரை துதிப்பதற்காக. இயேசுவோடைய விருப்பம் என்ன தெரியுமா? நீ அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு என்ன தெரியுமா செய்யணுமா? அவரை துதிக்கணுமா. வசனம் என்ன சொல்ல தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசி 43:21 எப்படி சொல்லுது? இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். துதிப்பாங்க, என்ன துதிப்பாங்க. இன்னைக்கு நிறைய இடத்துல பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில துதிச்சாங்க. சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அது இருந்தது, கட்டுகள் கலந்தது. தேவன் அவர்களை மகிமையாய் எடுத்து நிறுத்தினார். இன்றைக்கு உன் குடும்ப வாழ்க்கை ஏன் எடுத்து நிறுத்த முடியலன்னு சொன்னா, தேவன் விரும்புகிற பாத்திரமாய் நீயும் நானும் செயலாற்ற முடியாததுனால தான், தேவ விருப்பத்தை நிறைவேற்ற முடியாத ஒரு மகனாய் மகளாய் வாழுகிறதுனால தான் இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை சுதந்திரிக்க முடியவே இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டோடைய விருப்பம் என்ன தெரியுமா? வனாந்தரத்தில் எனக்கு அவர்கள் ஆராதனை செய்வார்கள். அடிமைத்தன வாழ்க்கையில் இருக்கிறாங்க, அவங்கள வெளியே கொண்டு வா. அவங்க வனாந்தரத்தில் எனக்கு மோசே, அவங்க அங்கே ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணு. வனாந்தரத்தில் எனக்கு அவங்க பலியை செலுத்தி அவங்க என்ன ஆராதிப்பாங்க. அவர் அந்த ஆராதனை நாயகர். ஹல்லேலூயாவா. உன் துதிக்காக, உன் துதிக்காக உன் வாயிலிருந்து சொல் பிறவாதற்கு முன்னே உன் துதியை அவர் அப்படியே முகர்ந்து கொள்ளுவாரா. ஹல்லேலூயாவா. நீ துதிச்சிட்டா எதிரிகள் தங்களுக்குள்ள வெட்டுண்டு மத்தியை செய்வாரா. அப்படின்னா உன் பிரச்சனையெல்லாம் கர்த்தர் போட்டு
தள்ளுவார். அல்லேலூயாவா. உங்க பாஷையில் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். ஆமா ஆமா. நம்ம ஆனால் துதிக்கணும்னா நமக்கு என்ன இருக்குது? ரொம்ப கஷ்டமா இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. யோசாபாத்தும் அவன் கூட்டமும் துதிச்சதுனால தான் கர்த்தர் அவங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். எரிகோவை பிடிப்பதற்கு எக்காலம் ஊதி அவங்க துதிச்சதுனால தான் எரிகோவை விழத்தட்டுனாங்க. இன்னைக்கு உங்க குடும்ப வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல ஜெயிக்க முடியலையோ, எந்தெந்த இடத்துல தோக்குறியோ, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இயேசு விரும்புகிற மாதிரி நீ என்ன துதிக்கல, இயேசுடைய விருப்பத்தை நிறைவேற்ற மாதிரி நீ இன்னும் பாட்டு பாடல. உள்ளத்திலேயோ பட்சிக்கிற ஓநாய்களா இருக்கிறாங்க. உதடுகளில சந்தோஷம் பொங்குதே ஆனா உள்ளத்துல பார்த்தா ஒரு அழுகை கண்ணீரும் வேதனையுமா இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் அப்படி வைக்கிறவர் அல்ல, அப்படி வச்சு அழகு பார்க்கிறவர் அல்ல. ஆண்டவர் உன் கண்ணீரை துடைக்கிறவர், உன் வேதனை மாற்றுகிறவர், உன் நிந்தை அவமானத்தையும் கல்வாரி சிலுவையில சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. அவர் சொல்றாரு, நீ என்ன துதிச்சு பாரு, நான் என் மகிமை உன் மேல வைப்பேன். அல்லேலூயாவா. வேதத்துல யாரெல்லாம் துதிச்சாங்களோ, யூதாவே நீ எழுந்து துதி, நீ சகோதரனால் புகழப்படுவாய். இன்னைக்கு உன் குடும்பம் உன்னை நிந்தையாய் அவமானமாய் ஏளனமா பார்க்கதா, நீ தேவனை உயர்த்து. ஓ குடும்பமே சொல்லும். எங்க குடும்பத்துல கூட என்ன ஆகாதுன்னு சொன்ன ஆட்கள் உண்டு. ஆனா இன்னைக்கு அவன் ஊழியக்காரன்னு சொல்ற அதே ஆட்கள் சொல்லுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? நம்ம தேவனை எவ்வளவு உயர்த்துறோமோ அவ்வளவு கர்த்தர் நம்மை உயர்த்தி வைப்பார். சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலை எண்ணெயினால அபிஷேகம் பண்ணுவார். தேவ பிள்ளையே, இந்த நல்ல நாளில கர்த்தர் விரும்புகிற, கர்த்தர் நேசிக்கிற மகனாய் மகளாய் நீ வாழ்றதுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை வேதத்தில் வச்சுக்கிறேன். இந்த வேத பகுதியை நான் கர்த்தருக்கு சுத்தமானபடி பல முறை படிச்சுக்கிறேன். இதுல இருந்து பல முறை நான் வசனங்களை தியானம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் சொன்னது, சிலருடைய கட்டுகள் அறுக்கப்படணும், சிலருடைய மனம் திரும்புதல் என் வார்த்தையின்படி இருக்கணும், சிலருடைய துதி நான் விரும்புவது போல இருக்கணும் அப்படி சொல்லி அந்த இருதயத்தின் ஏக்க குரலை கேட்டதுனால இன்னைக்கு சபைக்கு ஆண்டோட வார்த்தை வந்திருக்குது. ஒருவேளை நீ பாவத்தில் கட்டப்பட்டிருக்கிறியா, வியாதியில் கட்டப்பட்டிருக்கிறியா, மரண கட்டுக்குள்ள இருக்கிறியா, ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே இந்த கட்டுகள் என்னை கட்ட வீழ்த்து விடுங்க. இதுக்கு தானே நீங்கள் பவனியாக அடிக்கப்படுவதற்கு முன்பதாக ஒரு விஷயம் எங்களை நோக்கி பார்த்தீங்க. ஆண்டவரே, அந்த கிருபை உள்ள வார்த்தைகளின்படி நாங்க செய்ய தவறிட்டோம். என் வாயின் வார்த்தையின்படியே நான் நடந்து கொண்டிருக்கிறப்பா, கிருபை இழக்கிற ஆண்டவரே. நீங்க அந்த ஏற்கனவே ஏசாயா தீர்க்கதரிசி ஆகமத்தில் எழுதப்பட்ட அந்த வார்த்தையின்படியே நீங்க அதை நிறைவேற்றினீங்க. தீர்க்கதரிசி என்ன எழுதி வச்சுக்காரோ அதைத்தான் ஒரு வாஸ்து சுருட்டுறதாங்க சொல்லப்படுது. அதே வார்த்தையின்படி செய்கிறாரா? இருதயம் நொறுங்குண்டவர்களை காயம் கட்டவோ கட்ட அவிழ்க்கவோ சிறைப்பட்டு போனவர்களை எத்தனை பேர் நம்ம செய்கிறோம்? கிருபை உள்ள வார்த்தையை நம்ம இழக்கிறோம். கிருபை உள்ள வார்த்தை ரட்சிப்பு, மனம் திரும்புவதற்கு ஏதுவான வார்த்தை. இயேசு சொல்ற, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் பிசாசினால சோதிக்கப்பட்ட பின்பு அவர் திரும்ப வந்து முதல்ல சொன்ன ஒரு வார்த்தை, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அந்த வார்த்தையின்படி நம்ம செய்யறோமா? இயேசுடைய விருப்பத்தை சீசர்கள் அப்படியே அந்த வேத பகுதியில் நிறைவேற்றி இருக்கிறாங்க. அவர் என்ன கற்பித்து கொடுத்தாரோ அதை அப்படியே போய் சொல்லியிருக்கிறாங்க. அவருக்கு தேவை. நீ சொல்லி பாரா. ஒரு ஆத்மாவை நீ ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரும்போது அவங்ககிட்ட சொல்லி பாரா, இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களுக்காய் அடிக்கப்பட்டார், இயேசு உங்களுக்காய் மரித்தார். இதை மாத்திரம் நீ சொன்னாலே போதும். அந்த ஆத்மாவை மீதியை கர்த்தர் கட்ட வீழ்த்துருவார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவளுடைய பாவ கட்ட விழுந்துடும். மனம் திருப்பதுக்கு எதுவான, ரட்சிப்புக்கு எதுவான, நீங்கள் உலகம் அங்கு புறப்பட்டு போய் சகல ஜாதியை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தால ஞானஸ்நானம் கொடுங்க. நான் உங்களுக்கு சொல்லித்தரதை நீங்க அவங்களுக்கு செய்யுங்க. செஞ்சாங்களா இல்லையா சீசர்கள்? தேவன் தேடுகிற நபராய், தேவன் விரும்புகிற நபராய் நீயும் நானும் வாழுவோமே ஆனால் தேவனை துதிக்கிற கூட்டமாய் பரலோகத்தில் அல்லேலூயா ரட்சணியமும் வல்லமையும் அவருக்குரியதுன்னு சொல்லி ஒரு கூட்டம் துதிக்குதா, அந்த கூட்டத்தை போல நீயும் நானும் இருந்தா கர்த்தர் மெய்யாகவே உன் வாழ்க்கையில் ஓசனாங்கிற அந்த பாட்டுக்கு அர்த்தமுள்ள மகனாய் மகளாய் உன்னை அலங்கரிப்பார் என்பதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அங்கே எப்படி பாடுறாங்க தெரியுமா? அழகாய்
நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? எல்லா ஜாதியார், எல்லா கோத்திரம், எல்லா மொழியோ பேசு மக்களா, சிலுவையின் கீழ் இயேசு இரத்தத்தால் சீர் போராட்ட செய்து முடித்தோர் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவரா இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவரா இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? அவங்க வெள்ளை அங்கே தரித்தவர்கள், வெள்ளை குருத்தால் ஓலை பிடித்தவர்கள் ஆர்ப்பரிப்பாங்க. எங்க தெரியுமா? சிங்காசனத்துக்கு முன்பாக தலைக்கு மேல கையை தட்டி, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துல நான் வரும்போது அந்த வெள்ளை இங்கி தரிக்கப்பட்டவர்களாய், வெண் வஸ்திரம் தரிக்கப்பட்டவர்களாய் சிங்காசனத்துக்கு முன்பதாக ஆர்ப்பரிக்கிற கூட்டத்துல என்னை என் பிள்ளைகளை வைங்கப்பா. இதுதான் இயேசுடைய விருப்பம். இயேசுடைய விருப்பம் என்ன? கட்டு அவிழ்க்கப்படணும், அவருடைய வார்த்தையின்படி நடக்கணும், அவரை துதிக்கணும். இதுதான் அவருடைய விருப்பம். இத்தனை காரியத்தை யார் நிறைவேற்றினா? சீசர்கள் நிறைவேற்றினாங்க. இந்த நாளில் நீயும் ஒரு சீசியாய் இருந்து இந்த வார்த்தையின்படி கர்த்தருடைய காரியங்களை நிறைவேற்றுவேன்னு சொன்னா மெய்யாகவே உன் வாழ்க்கையில அந்த ஆர்ப்பரிக்கிற கூட்டத்தில், அகமகிழ்கிற கூட்டத்தில் கர்த்தர்களை வைப்பார் என்பதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.